ஹலோ காய்ஸ், கிராணி சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்ட்ரீம் மோடில் பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் பார்த்தீங்கன்னா விளையாட முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டே டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கேமை ப்ளே பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குது அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிராணி சாப்டர் 1 டே 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மாதம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குற எல்லா வியூவர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனில் எனபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தியாச்சு. பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பெரிய லெவலில் கேட்க போகிறதும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். கிராணி பார்த்தீங்கன்னா அந்த பலகையை பூரா பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா கிராணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு வேளை ஒளிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சா என்னமோ தெரில. கிராணி பார்த்தீங்கன்னா நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டனல் இருக்குது. அந்த டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். ஈஸி மோடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பயம் என்னன்னா ஹார்டு மோடு. பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டியை விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிராணி கையில் இருக்கிற உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓ மை காட், மொபைலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்குது எஸ்கேப் ஆகுறது. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டே 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம பலகையை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராணி கையில் இருக்கிற உருட்டுக்கட்டையை வச்சே பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. கிராணி கையில் இருக்கிற பொருளை வச்சே பார்த்தீங்கன்னா கிராணி வீட்டில் இருக்கிற பழைய பார்த்தீங்கன்னா உடைக்கிறோம். கிராணி பொருளை வச்சே பார்த்தீங்கன்னா கிராணியை போடுறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டன்னலுக்குள்ளே தான் ஒளிவோம். ஆனால் இந்த முறை ஒளிய போடுறதில்ல. சவுண்டை போட்டோடனே பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா இதோ வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா கிராணியை டைவர்ஷன் பண்ணுறதெல்லாம் இதில் ஈஸி. பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இருக்கிறது ஹார்ட் மோடு. லைட்டாக சவுண்டு கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா கிராணி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சவுண்டு போடாமல் ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல என்ன பேட்ரியா புதுசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடுங்கிறனால பார்த்தீங்கன்னா டோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் அது தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கன்னோட ஒரு பீஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஷாட்கன் ரெடி ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சாகணும். சவுண்டை போட்டோடனே கிராணி பார்த்தீங்கன்னா இதோ வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராணி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா கிராணியோட தொல்லை இனிமேல் இல்லை. அதாவது ஷாட்கன்னோட இந்த பீஸை வைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராணியோட தொல்லை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி இல்லை. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கட்ட இடத்த நோக்கி பார்த்தீங்கன்னா கிராணி போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் மாட்டுது. சின்ன சின்ன லேக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் கீயை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இந்த ரூமுக்குள்ளே ஏதாவது இருக்குதா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓ மை காட், சவுண்டை போட்டேன். பார்த்தீங்கன்னா காரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில. பம்பருன்னு நினைக்கிறேன். அது பம்பரு முன்னாடி தான் இருக்கும். பின்னாடி அது என்ன சொல்கிறது அது என்னன்னு தெரில.
இப்போ வெளியில் போனோம்னா கிராணி, ஓ மை காட், கிராஷ் பண்ணி போயாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தா தாண்டி இருக்கலாம். ஆனால் கிராணி எக்ஸ்ட்ரீம் மோடில் இருக்கிறனால ஹார்ட் மோடில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட மாட்டியாச்சு. டே 3 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருந்து எந்திரிச்சிட்டோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. 1000ஓட பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்குறது 1000 சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பார்த்தீங்கன்னா எனக்கு மலை மாதிரி தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லோரும் பார்த்தீங்கன்னா பெரிய மனசு பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடும். எப்படியோ கிராணிக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே சேஃபாக வந்தாச்சு. இப்போ அந்த டனலுக்குள்ளேயே போனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டனல் வழியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் பார்த்தீங்கன்னா கிடையாது. பார்த்தீங்கன்னா ஹார்டு மோடில் பார்த்தீங்கன்னா பொருள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்க போகிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 வாட்ச் ஹவரையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓ மை காடு, பார்த்தீங்கன்னா கிராணி வந்ததை பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நவுந்து போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி ஒரே அடியாக அடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 4ல் இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படியோ எஸ்கேப் ஆக போகிறோம்னு தெரியல. ஈஸி மோடாக இருந்தால் டே 5ல் கூட பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பாதி தூக்கத்தில் கூட எஸ்கேப் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா கிராணிக்கு பவர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் தான் அதிகமாக இருக்கும். அதோட பவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடு. பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ பிளேயராக பார்த்தீங்கன்னா மாறிடணும். இப்போ சவுண்டை கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிராணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல்லு சக்கரை இருக்குது. குயிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தள்ளிவிட்டு உக்காந்துரு. ஓ மை காட், எந்த அளவுக்கு கிராணி க்ளோஸாக வந்துருச்சுன்னு பாருங்க. ஓ மை காட், கிராணி கையில் இருக்கிற உருட்டுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை குத்திரும் போல் இருக்குது. கீழே இறங்கினோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிஞ்சிக்கலாம். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டோரை சாத்திடலாம். கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளைய பார்க்க வாய்ப்பு இல்லை. டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருச்சு. ஆனால் நம்மளைய பார்த்தீங்கன்னா கிராணி பார்க்கல. நல்ல விஷயம். கிராணி போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம போய்க்கலாம். ஒன்ஸ் நம்மளைய பார்த்துருச்சுன்னா கிராணியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டாலும் பார்த்தீங்கன்னா கிராணி வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நோக்கி வரும். கிராணி போகட்டும், உடனே பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு போனோம்னா கிராணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சவுண்டு போடாமல் போகணும். ஓ மை காடு, கிராணி பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ பொறுமையாக போகுதுன்னு பாருங்கள். ஈஸி மோடில் போகிற மாதிரி போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டோன்னே தான் பார்த்தீங்கன்னா கிராணியோட பவர் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் பிளேடர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மேலே 3 பலகையை உடச்சோம். பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தேவை. இப்போ குயிக்காக பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு பலகையை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பலகையை வச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக உடஞ்சிக்கிட்டு விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. கிராணி சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி கட்டிங் பிளேடரை எடுத்து கையில் வச்சுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓ மை காட், கிராணி பிடிச்சிருச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா கிராணி எப்படி பிடிச்சதுன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த லாஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். அதாவது டே 5ல் இருக்கிறோம். கடைசி நாள். இந்த நாளையில் நம்ம எஸ்கேப் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா கேம் ஓவர் ஆயிரும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறது இந்த மோடில் ரொம்பவும் கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மானிட்டைசேஷன் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். பார்த்தீங்கன்னா அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா 8000 வாட்ச் ஹவராக பார்த்தீங்கன்னா ஆக போகுது. அதனால தான் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓ மை காட், கிராணியை ஏமாற்றிட்டு வந்துடலான்னு நினச்சோம். ஆனால் கிராணி பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே வந்து நம்மளை உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வீடியோ தான். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோடு பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கிராணி அடிக்கிற மாதிரி ஒரே ப்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆயிரும்.